கைஸ், மனுஷனுக்கு கெட்ட நேரம் எப்படிலாம் பாதிக்குதுன்னு பாருங்க. இது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவருக்கு ஒருத்தவருக்கு நடந்த சம்பவம் தான் இது. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நமக்கு தெரிஞ்ச நண்பர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 வருஷம் அங்க இருந்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கம்பெனில ஒரு லேபரா தான் வந்தாரு. ஒரு 800 ரூபா சம்பளத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கிட்டத்தட்ட அவரு கரெக்டா அதை விட்டு போகும்போது அவருக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா 1700 திரம்ஸ் அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல அவருக்கு ஒன்றும் சம்பளம் கிடையாது. என்ன ஒண்ணு, அவர் வாட்ச்மேன் டியூட்டிங்கிறதுனால அவர் வேலை முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வேலை பார்ப்பாரு, ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இப்படிதான் அவர் காலத்தை வந்து அவர் ஓட்டிட்டு இருந்தாரு. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நாள் வேலை பார்த்திருக்காரு, ரொம்ப உழைக்கக்கூடிய ஆள் தான். அவருக்கு பாருங்க எதிர்பாராத விதமா என்ன நடந்துச்சுன்னு. கிட்டத்தட்ட 42 வருஷமாவே பாத்தீங்கன்னா அவரு வெளியில கார் எல்லாம் கழுவுவாருங்க. அவங்க பில்டிங்ல இருக்கிறவங்க காரும், அதே மாதிரி பக்கத்து பில்டிங்ல இருக்கவங்களும் அவங்களும் யாராவது கழுவ சொன்னாங்கன்னா கழுவாருங்க. அதுல ஏதாவது மாசம் 100, 50 அது மாதிரி ஏதாவது கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து ஓட்டிட்டு இங்க இருந்திருக்காருங்க இத்தனை வருஷமா. அவரு ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங்ல இருந்திருக்காரு. அந்த பில்டிங்ல கிட்டத்தட்ட அதுல ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. 20 வருஷத்துக்கு மேல இருந்திருக்காரு ஒரு பில்டிங்ல. அந்த பில்டிங்ல இருந்து அவங்க கம்பெனி வேற பில்டிங் ஒண்ணுக்கு மாத்திருக்கு. சரின்னு அங்க போயிருக்காரு. அங்கேயும் போய் இதே வேலை தான் பார்த்திருக்காரு. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில அவர் கார் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சிஐடிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு அந்த நியூஸ் போய் அவங்க கம்பெனில இருந்து PRO அது மாதிரி எல்லாரும் போய் 2 நாள் இருந்திருக்காரு. இவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஃபைன் கட்டிருக்காங்க. ஃபைன் கட்டிட்டு அவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்ததும் சும்மா இல்லை. ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு 1 வருஷம் தான் இருக்குதுங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் எங்க வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவர் 60 கிட்டத்தட்ட நெருங்க போகுது. அவர் 18 வயசுல வந்த மனுஷன். அப்ப பாத்தீங்கன்னா அவரே போயிடலான்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. இன்னும் 1 வருஷம் இன்னும் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே போயிடலான்ட்டு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கம்பெனியே பாத்தீங்கன்னா கேன்சல் ஆக்கிடுச்சு. இனிமேல் சரி விட்டுறாது, நீங்க கார் கழுவிட்டு இருக்கீங்க, போறீங்க வரீங்க, உங்க வேலையை மட்டும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரீசன் அது கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ரொம்ப நாளா ஒரே இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி கம்பெனிலே வந்து கொஞ்சம் ஈகோ, அவங்களுக்கு போறாம அது இதெல்லாம் பார்த்து அப்படி தூக்கிட்டாங்க. கடைசியில் அவர் ஊருக்கும் போயிட்டாரு ஒரு வழியா. இல்லை, நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்தா எப்படிலாம் பாருங்க அட்டாக் பண்ணுது. ஏன்னா இதே இடத்துல தான் அவர் கிட்டத்தட்ட வந்து 20 வருஷமா ஒரே இடத்துல தான் அவர் காலைல ஏந்திரிக்கிறதும், காலைல கார் வாஷ் பண்றதும், அதே மாதிரி நைட்ல பண்ணுவாரு, பகல்ல வாட்ச்மேன் டியூட்டி பார்ப்பாரு, இது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா கடைசியில் அவருக்கு அன்னைக்கு மாட்டணும்னு இருந்திருக்கு, மாட்டிட்டாரு. மாட்டி இன்னைக்கு ஊருக்கும் போயிட்டாரு. இருந்தாலும் அவங்க போகும்பொழுது என்ன சொல்லலாம்னா, இத்தனை வருஷம் இருந்த ஆளே சொல்றாப்ல, இன்னும் 1 வருஷம் இருந்திருந்தா கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கு, எல்லாத்தையும் தீர்த்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த UAEல எக்ஸ்பீரி ஆகுற வரைக்கும் இருந்தாலும் சரிதான், நமக்கு போதவே போதாது. டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். கைஸ், இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இன்னுமே பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த கம்மியா சம்பளம் வாங்குறவங்க, வாட்ச்மேன் டியூட்டி பாக்குறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க இது மாதிரி சைட்ல ஏதாவது ஒரு ஒர்க் பண்றாங்க. அது ஓகே தான். என்னன்னு பாத்தீங்கன்னா மாற்ற வரைக்கும் ஓகே, மாட்டிட்டோம்னா அப்புறம் புடிச்சிட்டாங்கன்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா இவரே பாருங்களேன், கொஞ்சம் கூட நினைச்சே பார்த்துருக்க மாட்டாப்ல. ஏன்னா நான் இவரை போய் சந்திக்கும் பொழுது அவர் நம்மள்ட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா சொல்றாப்ல, இது மாதிரி நான் இங்க தான் போய் டெய்லியும் கழுவிட்டு இருப்பேன், என்ன இது வரைக்கும் யாரும் பிடிச்சதில்லை, போனதில்லை, வந்ததில்லை, அன்னைக்கு நானே எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அது அவருக்கு உண்மையுமே கெட்ட நேரம்னு தான் சொல்லணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. என்ன வேலையோ அதை செய்யுங்க. ஏன்னா நம்மளாம் வேலை பார்க்க தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஒரு கனவு தான், ஒரு 10 ரூபா கூட கிடைச்சிட்டா இன்னைக்கு இந்த மாசம் அந்த பிரச்சனை முடிஞ்சிடாதோ, இல்லை இந்த பிரச்சனை முடிஞ்சிடாதோ அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு தான். ஆனா என்ன பண்றது, இங்க உள்ள சட்டத்திட்டங்கள் படி ஒரு விசாவில் இருந்துகிட்டு இன்னொரு வேலை நம்ம பார்க்க கூடாது. பார்க்கலாம், வித் அவங்க பர்மிஷனோட பார்க்கலாம். ஏன்னா கம்பெனி பர்மிஷன் இல்லாம நம்ம வேற வேலை பார்க்க கூடாது. அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் உங்களோட. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்னொரு நண்பருக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை கேட்கும் பொழுது எனக்கு நடந்த மாதிரியே இருந்துச்சு. நான் இந்த சீட் பெல்ட் போடாம நான் போனதுக்கு எனக்கு ஃபைன் அடிச்சாங்க. ஆனா நான் சீட் பெல்ட் போட்டுட்டு தான் போனேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ கூட கடைசியில் தரேன், நீங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு நண்பருக்கு நடந்துச்சு. அவர் பண்ணாத தப்பு,
நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியல, ஆனால் செஞ்சுட்டாரு, செஞ்சதை மாட்டிக்கிட்டாரு. அதனால் அவர் லைஃபே ஃபாயில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப இங்கே துபாய்க்குள்ளே வர முடியல, ஃபுல்லாக பேண்ட் அடிச்சு விட்டாங்க. அது மாதிரி அவர் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுற ஆள், எனக்கு ரொம்ப வேண்டியவர். என்ன சார்ந்தவங்களுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சொந்தக்காரங்களுக்கு அவர் நல்லா தெரியும். அதை பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கு. இதுல இந்த இடத்துல ஆள் இறங்கி அந்த கடைசியில போற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரோட் நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது, நம்ம அங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அதான் இங்க உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவர் பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாரு நல்லபடியா. ஆனா ஒண்ணு, அவருக்கு பேண்ட்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்கேயே போய் கூட்டு வந்துட்டாங்க, HR போய் கூட்டு வந்துட்டாங்க. அதனால அவருக்கு பாத்தீங்கன்னா பேண்ட்லாம் கிடையாது. எப்போ வந்து போலீஸ்ல நேரா கொண்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்றாங்களோ அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா பேண்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம ஆளுக்கு அது மாதிரி தான் ஒருத்தருக்கு நடந்துச்சு. அந்த கதை நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டேன். இந்த நிறைய துபாய் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அப்போ 500 திராம்ஸுங்கிறதுக்கு பதிலாக 500 ரூபான்னு சொல்லியிருப்பேன். அது வந்து எனக்கு அது சம்டைம் அது வந்து மிஸ்டேக் ஆகிடுது. அதை நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ அவர் ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 42 வருஷம் வேலை பார்த்து ஆள் டயர்டாயிட்டாப்ல இருந்துமே அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு திரும்பவும் வெளிநாடு போயிடலாமா அப்படிதான் நினைக்கிறாங்க. நானே பாருங்க, இப்போ நான் 2 மணி நேரம் ஊருக்கு போயிட்டு வரவேணான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முடிய மாட்டுது, திரும்பி இங்கே தான் வரணுன்ட்டு வர வேண்டியதாக இருக்கு. எனிவே பார்க்கலாம், நம்மளோட துபாய் வரவு எப்போ நிறுத்த போறோம்னு தெரியல, பார்ப்போம். சரி கைஸ், ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. see you guys, see you next video, bye bye கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்ல டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டான் பாருங்க. கொஞ்சம் மூவ் ஆகுது டக்குன்னு நிற்கிது, கொஞ்சம் மூவ் ஆகுது டக்குன்னு நிற்கிது. இதுக்கு பேர் தான் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கோ தெரியல. கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்லேயே ஒரு மணி நேரமாக நானும் முயற்சி பண்ணுறேன், ஏதாவது ஒரு கேப் கிடைக்கும் ஏறி ஓடிடலான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அப்படி தான் இருக்குது. இப்போ லேசாக மூவ் ஆகுது. ஆமாம், ஓகே. கரெக்டாக 1 மணி நேரம் இந்த டிராஃபிக்கில் நான் நின்றுருக்கேன் பார்த்துக்குங்க. ஒன்றும் பண்ண முடியல. இதில் இடையில வந்து எங்கன்னா பார்த்தீங்கன்னா சறுக்குன்னு வந்து இடையில ஏறுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டிராஃபிக் ஆகுது. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நானும் 1 hour அந்த ரோட்டில் வரும்பொழுதுலாம் ஃபுல்லாக பார்த்துட்டே வரேன், ஒன்றும் ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் ஆளுங்க வந்து இடையில வந்து ஏறிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? யார் அப்படி தெருவு மரத்துக்கு நிற்கிறது? ஆள் வளர்ந்துக்கு. எனிவே எல்லா லைனும் ஸ்லோவாக தான் போகுது. இதில் இந்த லைனில் ஏறினா மட்டும் நான் சீக்கிரமாக போயிட போகிறாங்க, அது கிடையாது. என்னத்த சொல்ல. ஓகே கைஸ், இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கு. நம்ம அப்படியே கிளம்பிடுவோம்.